வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி காளான் குழம்பு பார்க்கலாங்க, கொங்கு ஸ்டைலில். அதுக்கு வந்து வெங்காயம் வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு வதக்கிட்டு, கறி மசாலா தூள் 2 ஸ்பூனு, குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, ஒரு அளவான ஸ்பூனில் போட்டுக்கலாங்க. இந்த காளான் குழம்பு செம்ம சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பல் சேர்த்துனாவே போதுங்க. ஒரு பல் அளவுக்கு பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி, அந்த அளவுக்கு சேர்த்துனா போதும். சின்னதாக அரிஞ்சும் போட்டுக்கலாம், இடிச்சும் போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் சேர்த்திக்கிறோம். கறி மசாலா தூள் இப்போ நான் எடுத்துருக்கிற ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு இருந்தேங்க. அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ரொம்ப பொருள் கரெக்டான அளவு எடுத்துகிட்டுலாம் சமையல் செய்ய மாட்டேங்க. பொருள் எடுத்து வைப்பேன், ஓரளவுக்கு மனசில் நினச்சிட்டு இந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்குன்னு. கொஞ்சம் பொருள் நம்ம எடுத்துருக்கிற பொருளோட அளவு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா தூள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அப்படி தான் செய்வேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கறி மசாலா தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்திருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், ரொம்ப காரமும் இல்லை, கரெக்டான காரமாக இருக்கும். இது வந்து அளவாக உங்களுக்கு தண்ணி விட்டு வைக்கும்போது செம்ம சூப்பராக இருக்கும். தேங்காய் வந்து கொஞ்சமாக அப்படியே ஒரு ரவுண்டு எடுத்தோம்னா போதும், அந்த அளவுக்கு போட்டாவே போதுங்க. இப்போ வந்து தாளிச்சுக்கலாம். எண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு வேண்டான்னா பட்டை சோம்பு சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு டைம் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு டைம் பட்டை சோம்பு அப்படி சேர்த்து செய்வேங்க. இப்போ பட்டை சோம்பு சேர்த்துனா காளான் குருமாவாக கூட மாறிடும். நாம் செய்கிறது காளான் குழம்புங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன் நான். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா காளான், மொட்டு காளான் சேர்த்துறேன். நீங்கள் சிப்பி காளான்னு சேர்த்தலாம், மொட்டு காளான்னு சேர்த்தலாம், நல்லா இருக்குங்க. ஒரு வதக்கி விட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லைங்க. ஏன்னா காளான்லேருந்தே தண்ணி விட்டு வரும், அதனால் நம்ம தண்ணி இப்போது ஊற்ற வேண்டாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம். ரொம்ப ஈஸிங்க இந்த குழம்பு வைக்கிறது. வச்சோம்னாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மல்லி இலை இருந்தது போட்டுக்கிட்டேங்க. இது ஃபைனலாகவும் போடலாம். நான் பார்த்திங்கன்னா இது குக்கரில் செய்கிறோம், அதனால் முன்னாடியே போட்டு டக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு மூடி வச்சுட்டு வந்துடுவேங்க நான். அப்போ குழம்பு வெந்துடும். 2 விசில் விட்டால் போதும். 2 மீறினா 3, அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து கொங்கு ஸ்டைல் குழம்பு, அவ்வளோ அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. சுட சுட இட்லி, சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். தோசைக்கு கூட நல்லா தான் இருக்குங்க, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சு 2 விசிலோ அல்லது 3 விசிலோ விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஃபைனலாக இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் வீடியோ கொடுக்குறக்கு டிலே ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. எங்கள் பையன் லீவுக்கு வந்திருக்கனால கொஞ்சம் வேலைங்க. இன்னி வந்து வீடியோ கொடுப்பேன். என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள். தேங்க்யூ.